மாதவிடாய் சக்தியின் வெளிப்பாடா பாவிச்ச ஆளுங்களும் நம்ம தான் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணம் காமாக்கியா மந்திர். காமாக்கியா மந்திரில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்துக்குள்ள தாயாரனோட யோனி தான் இருக்கும். பெண்களோட பிறப்புறுப்பில் லைட்டாக ஒரு கசிவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாறையில் லைட்டாக ஈரக்கசிவு இருக்கும். பெண்களுடைய யோனி, பெண்ணுடைய யோனி, தாயாரனோட யோனி தான் அங்கே விக்கிரகமாக இருக்குது. பெண்கள் தீட்டு, மாதவிடாய் தீட்டு அப்படின்னு பெண்களை ஒதுக்கி வச்சதும் நம்ம மனுஷங்க தான். அதே தீட்டை வந்து தெய்வத்தின் ஒரு அடையாளம், சக்தியின் ரூபமாக பாவிச்சதும் நம்ம மனுஷங்க தான். பெண்களுக்கு மாதவிடாய் போகும்போது ஒரு மருத்துவராக சொல்லணும் அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்குமா. ஒரு சிலருக்கு ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படிம்பாங்க. அப்படின்னா மென்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சட்டுன்னு கோவப்படுவாங்க, பட்டுன்னு எரிஞ்சு விழுவாங்க, இரிட்டேட் ஆவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப உஷ்ணமாகும். அப்படின்றதுனால சமையல் அறைக்குள்ளே வர்றது, அந்த காலகட்டத்தில் விறகு வச்சு நம்ம சமைச்சாங்க, ஆக விறகு கிட்ட வர்றது அப்படின்றது, சமையல் அறைக்குள்ள வர்றது அப்படின்றது கொடுக்கல. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பெரியோர்கள் ஒரு சில விஷயங்கள் தீட்டு, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வரமுறை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா இது என்னது, இது மூட நம்பிக்கையாக இருக்குது, எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத அதை கொஞ்சமாக பிரேக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை பார்த்திங்கன்னா தீட்டுனா என்ன, இந்த வார்த்தையை புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த விஷயங்களில் ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க தான் செய்யுது. அதற்கு பின்னாடி ஒரு சில விஷயங்களும் இருக்குது. அதனால தான் இதை அந்த காலத்தில் இருக்கிறவங்க கடைப்பிடித்தாங்க, நல்லாவும் இருந்தாங்க. அப்படி முக்கியமான தீட்டில் ஒன்று தான் வந்து மாதவிடாய் தீட்டு. மாதவிடாய் ஏற்படும் போது பெண்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடிலாம் எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க, தனியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துடுச்சுன்னா பின்வாசல் வழியாக தான் வரணும். முன்வாசல் வழியாக போயிட்டு அவங்க குளிக்கலாம் போக மாட்டாங்க, பின்வாசல் வழியாக தான் வரணும். அந்த மாதிரி பல விதிமுறைகள் வைத்திருந்தாங்க. இது என்ன ரொம்ப கொடுமையாக இருக்கே, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள்லாம் நடந்திருக்கே அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள். பெண்கள் வந்து அந்த சமயத்தில் வேலைக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்போர்ட்ஸ்னாலும் கலந்துக்கிறாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில அறிவியல் ரீதியான விஷயங்கள் அந்த காலத்தில் இருந்தவங்க தனிமைப்படுத்தி அவங்களுக்கான ஒரு ஓய்வை கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இதை ஏன் கடைப்பிடித்தாங்க, இதற்கான வழிமுறைகள் என்ன, ஏன் இதை நம்ம வந்து அறிவியல் ரீதியாகவும் பார்க்கணும், ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கணுங்கிறத இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக விளக்கமாக உங்களிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க மருத்துவர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா லாலன் மேம். வாங்க மேம், வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மாதவிடாய் தீட்டு அப்படிங்கிறது இப்போ இன்றைய காலகட்டத்தில் பெரிதாக யாருமே வந்து கவனிக்கிறது இல்லை. இன்னொன்று, இது வந்து உடல் ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதையே இவ்வளோ மிகைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தியலும் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகவாதி, ஜோதிடர், மருத்துவரும் கூட இல்லையா? அப்படி இருக்கும்போது ஐ திங்க் யூ ஆர் த ரைட் பர்சன் டு டெலிவர் திஸ். ஏன் மாதவிடாயை தீட்டா நாம் பார்க்கணும், இல்லை அதற்கான காரணங்கள் இருக்கா, இல்லை பார்க்கவே வேண்டாமா? கண்டிப்பாம்மா. மாதவிடாய் தீட்டா வந்து பார்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த பார்த்த காலகட்டத்துக்கு முந்தைய காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1200 வருடம் 2200 வருடங்களுக்கு முன்னாடியே மாதவிடாய் சக்தியின் வெளிப்பாடாக பாவிச்ச ஆளுங்களும் நம்ம தான் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணம் காமாக்கியா மந்திர். காமாக்கியா மந்திரில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்துக்குள்ள தாயாரனோட யோனி தான் இருக்கும். அதுக்கு ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னா, சதி வந்து பார்த்தீங்கன்னா ஈசன்கிட்ட உத்தரவு கேட்டு தக்ஷனோட யாகத்துக்கு வந்து கலந்துருப்பா. அப்பயே ஈசன் சொல்லுவார், அம்மா போக வேண்டாம், அழையாத விருந்தாளியே நீ போக வேண்டாம், அவமானப்பட்டு தான் வருவ அப்படின்னு சொல்லி இருப்பார். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எப்படி பொண்டாட்டிங்க கணவன் பேச்சை கேட்கறது இல்லை, அந்த மாதிரி அந்த காலகட்டத்திலேயே அந்த அம்மா வந்து ஈசனோட பேச்சை கேட்கல. எனக்கு எங்கள் அப்பா என் மேலே எனக்கு அலாதி பாசம், எங்கள் அப்பாவுக்கு அதுக்கும் மேலே எனக்கும் எங்கள் அப்பா மேலே அலாதி பாசம் அப்படின்னு அந்த யாகத்துக்கு வந்திருப்பாங்க. யாகத்துக்கு வரும்போது சதி முன்வாசல் வழியாக வராமல் பின்வாசல் வழியாக வந்திருப்பாங்க. அப்போ பின்வாசல் வழியாக வந்து வரக்கூடாது, வந்தால் அசம்பாவிதம் நடக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா தோஷம் அப்படின்னு வந்து இப்போ பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சாஸ்திர பிரகாரம் அது கெடுதல் அப்படிம்பாங்க. அதுக்கு அதுவும் ஒரு காரணம்.
சரிங்களா? சதி பின்வாசல் வழியா வந்திருப்பாங்க. வந்து யாகம் நடத்திட்டு இருக்கும்போது தக்ஷன் கிட்ட கேட்பாங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவிர்ப்பாகம் முறையா வந்து என் கணவருக்கு தானே கொடுக்கணும், அகிலலோக ஐயனுக்கு தானே கொடுக்கணும், எப்படி நீங்க அவரை புறம்பா ஒதுக்கி வச்சு நீங்க யாகம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது சில பல வார்த்தைகள் அதை வந்து தாயாரால தாங்க முடியல. உக்ரமாவரா தன்னைத்தானே எரிச்சிக்கின பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவளே வந்து தீக்கு இரையாயிடுறா. தீக்கு இரையாயிட்ட பின்னாடி இந்த விஷயம் ஈசன் நிஷ்டையில் இருக்கிறது தெரிய வர அவர் என்ன பண்ணுறாரு, மாதா காளியை அனுப்புகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீரபத்ரனை அனுப்புகிறாங்க. ஆக தக்ஷனோட தலையை கொய்துட்டு அந்த யாகத்தை பயந்து ஓடும்போது மான் உருவம் எடுத்து ஓடும். அந்த மானுடைய தலையை துண்டிக்கிறாரு வீரபத்ரர். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிருகசீரிட நட்சத்திரம். ஆக மிருகசீரிட நட்சத்திரம் வந்து பாருங்க ரிஷபத்துலேயும் மிதுனத்துலேயும் வரும். மிருகசீரிட நட்சத்திரம் ரொம்ப ஆஸ்பிஷியஸான நட்சத்திரம் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த யாகத்தையே தான் மிருகசீரிட நட்சத்திரம். முக்கியமாக ரிஷபத்தில் வர மிருகசீரிட நட்சத்திரம் ரொம்பவே ஆஸ்பிஷியஸ் அப்படின்றது தான் உண்மை. பொதுவாகவே மிருகசீரிட நட்சத்திரத்துக்கிட்ட பர்சனாலிட்டி கிட்ட வந்து நம்ம பெருசாக வந்து வம்புவாதம் வச்சுக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு நாக்கு ரொம்ப ஷார்ப். சட்டுன்னு வந்து சாபம் கொடுப்பாங்க. சாபம் கொடுத்தா பழிக்கும். புரியுதுங்களா? ஆக இப்போ அந்த மாதிரி தாயார் கருகின உடலை ஈசன் வந்து பார்த்து அந்த உடலை தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாண்டவம் ஆட ஆரம்பிப்பான். மலைகளெல்லாம் வந்து நெருப்பை கக்கும். அதே மாதிரி கடல்லாம் கொந்தளிக்கும். உலகத்தில் இருக்க ஒவ்வொரு உயிரும் கஷ்டப்படும். பூமி தடுமாறும். அப்போ பெருமாள் என்ன பண்ணுவார், அவரோட சக்கரத்தை வச்சு தாயாரனோட உடலை துண்டா ஆக்கிடுவார். அதில் 51 துண்டா விழும். அதில் தாயாரனோட யோனி பகுதி விழுந்த இடம் தான் காமாக்கிய மந்திர். புரியுதுங்களா? அந்த கருவறையில் இப்பயும் நம்ம போனீங்க அப்படின்னா யோனி ரூபத்திலேயே இயற்கையாக பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவறை அமைஞ்சிருக்கும். அந்த கருவறை பாறைக்குள்ள யோனி ரூபமான கர்ப்பகிரகம். அந்த கர்ப்பகிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிலை வடிவமே அந்த யோனி ரூபத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி பெண்களோட பிறப்புறுப்பில் லைட்டாக ஒரு கசிவு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பாறையில் லைட்டாக ஈரக்கசிவு இருக்கும். பெண்களுடைய யோனி, பெண்ணுடைய யோனி, தாயாரனோட யோனி தான் அங்கே விக்கிரகமாக இருக்குது. புரியுதுங்களா? அதுக்கும் மேலே தாயாருக்கு மாதவிடாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 22லேருந்து 26 வரைக்கும் அம்புபாச்சி மேளா அப்படின்னு ஒன்று கொண்டாடுவாங்க. அந்த அம்புபாச்சி மேளாம்போது கோயிலில் வந்து நட சாத்திடுவாங்கம்மா. நட சாத்தி ஒரு வெள்ளை பெரிய துணியை தாயாரனோட யோனியில் வச்சுட்டு வருவாங்க. அந்த காலகட்டத்தில் பெண்கள் தான் வந்து வெளியே வந்து சேவைகள்லாம் செய்வாங்க. கோயில் மூடப்பட்டுருது. கோயில் வெளியே பராமரிப்பதெல்லாம் பெண்கள் தான். அந்த துணி 26ஆம் தேதி பார்க்கும்போது ஃபுல்லும் தீட்டாக இருக்கும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உதிரப்போக்காக இருக்கும். அந்த உதிரப்போக்கு, அந்த தீட்டு, அங்கே இருக்க பிரம்மபுத்திரா நதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கோயிலை ஒட்டி இருக்க நதி அப்படியே சிவப்பாக மாறுது. ஆக அந்த தீட்டு அது வந்து தாயாரோட தீட்டு அப்படின்னு அதை தான் பிரசாதமாக கொடுக்குறாங்க மனுஷங்களுக்கு பல வருஷமாக, பல 1000 வருஷமாக. ஆக பெண்கள் தீட்டு, மாதவிடாய் தீட்டு அப்படின்னு பெண்களை ஒதுக்கி வச்சதும் நம்ம மனுஷங்க தான். அதே தீட்டை வந்து தெய்வத்தின் ஒரு அடையாளம், சக்தியின் ரூபமாக பாவிச்சதும் நம்ம மனுஷங்க தான். அப்போ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குறைவா பாவிக்கல. அவங்க பெண் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயமா பாவிக்கல, ஒதுக்கப்பட்ட ஒரு வஸ்துவா, ஒதுக்கப்பட்ட ஒரு ஜீவனா அவங்க பாவிக்கல. இருந்தாலும் ஏன் அது வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் தீட்டு அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னம்மா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா பெண்களுக்கு மாதவிடாய் போகும்போது ஒரு மருத்துவராக சொல்லணும் அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்குமா. ஒரு சிலருக்கு ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படிம்பாங்க. அப்படின்னா மென்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சட்டுன்னு கோவப்படுவாங்க, பட்டுன்னு எரிஞ்சு விழுவாங்க, இரிட்டேட் ஆவாங்க. அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். அப்படின்றதுனால அவங்களுக்கு முழுசாக ஓய்வு அப்படின்றது கொடுத்தாங்க. அதே மாதிரி மாதவிடாய் காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப உஷ்ணமாகும். அப்படின்றதுனால சமையல் அறைக்குள்ளே வர்றது, அந்த காலகட்டத்தில் விறகு வச்சு தானே நம்ம சமைச்சாங்க. ஆக விறகு கிட்ட வர்றது அப்படின்றது, சமையல் அறைக்குள்ளே வர்றது அப்படின்றது கொடுக்கல. முழுக்க ஓய்வு அப்படின்றது கொடுத்தாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது வீட்டில் இப்போ தான் ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட குழந்தைங்க இருப்பாங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு ஜுரம் இருக்கும், ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி இருக்கும். இந்த பிள்ளை மாதவிடாய் காலகட்டத்தில் இந்த பிள்ளையினோட உடம்புனோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஆக வீட்டுக்குள்ளே வந்து எல்லா குழந்தையோட உறவாடும் போது இந்த குழந்தைக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தொந்தரவு வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒதுக்கி வச்சது உண்டு. உஷ்ணமான வஸ்துக்கள் கொடுக்க மாட்டாங்க, ஊறுகாய் கொடுக்க மாட்டாங்க, காரக்குழம்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உஷ்ணம் ஜாஸ்தி சாப்பிடும்போது மாதவிடாய் இன்னும் அதிகமாக போகும். அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பின்னாடி இருக்க விஞ்ஞானம் இதுதான், சயின்ஸ் இதுதான், மெடிக்கல் இதுதான். ஆனால் நம்ம அதை நிறைய பேர் புரிஞ்சிக்காம நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி வச்சுட்டாங்க, பெண்களை ஒதுக்கிட்டாங்க, பெண்களுக்கு முன்னுரிமை இல்லை, பெண்களுக்கு சம உரிமை இல்லை அப்படின்னு தான் பேசுகிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருந்த சயின்ஸ் இது. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க அதெல்லாம் ஓகே, சாமி கும்பிடக்கூடாதுன்னு ஏன் சொன்னாங்க? அடுத்து அதுதான் நான் கேட்க வந்து கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க, கோயிலுக்குள்ள போகக்கூடாது, ஆமா சாமி கும்பிடக்கூடாது,
ரூம்குள்ள போக கூடாது, தீபார்த்தனை காட்டக்கூடாது. இதெல்லாம் ஏன் மேம்? பொதுவா வந்து பாருங்க, இதுக்கு நம்ம பதில் சொல்றதை விட இறையாற்றல் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு எனர்ஜிமா. அந்த எனர்ஜியை அந்த காலகட்டத்தில் உங்களால் டாலரேட் பண்ண முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரா பொதுவாக வந்து பாருங்க, இப்போ மந்திர சித்திலாம் பண்ணுறாங்க இல்லைம்மா, 2-3 கடவுளை ஒரே முட்டை ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் வந்து 1,00,000 முறை பண்ணணும் அப்படின்னு இந்த கடவுளனோட மந்திரம் 1000, இந்த கடவுளனோட மந்திரம் 1000, இந்த கடவுளனோட மந்திரம் 1000. வயிறு அதிரும்மா. அதை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த வைப்ரேஷனும் உடம்பு தாங்காது, வயிறு அதிரும். அதே மாதிரி கை கால் அதிர ஆரம்பிக்கும், மயக்க வரும், வைத்து ஊத்தும். இந்த மாதிரி அந்த அதிர்வலைகளை தாங்க முடியாது. அதே மாதிரி ஒரு பொண்ணு தீட்டான காலகட்டத்தில் அந்த பொண்ணு இறை வழிபாடு பண்ணுது. கோயிலுக்குள்ள எவ்வளோ எனர்ஜி இருக்கும், எவ்வளோ இறையாற்றல் இருக்கும், அங்கெல்லாம் போகுது அப்படின்னா அந்த அதிர்வலைகளை அந்த பிள்ளையால தாங்க முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, வெளியே போகிறோம் அப்படின்னா நல்ல நம்ம வந்து வீட்டில் ஒரு சாதா புடவை கட்டிங்கன்னு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா வெளியே போகும்போது அந்த மாதிரி போகுமா, நல்ல நம்மளை அலங்காரம் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வரணும். இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்க. இப்படி சொல்லலாம். இப்போ இறை வழிபாடு மந்திரம் சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம், வீட்டில் உட்காந்தே சொல்லுங்கள். இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு முறை ரமண மகரிஷியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீடர் கேட்டிருப்பாங்க. அந்த அம்மா நிறைஞ்ச சிவபக்தி, ரமண மகரிஷிக்கு பயங்கரமாக தொண்டு செஞ்சுன்னு வரவங்க. கரெக்டாக மகா சிவராத்திரி போது அந்த அம்மாக்கு தீட்டாயிடுச்சு. அப்போ ரமண மகரிஷி கேட்குறாங்க, எனக்கு தீட்டாயிடுச்சு, என்னால் சிவனுக்கு சேவை செய்யாமல் இருக்க முடியாது, நான் வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ரமண மகரிஷி சொல்லியிருப்பார், நீ வீட்லேயே இருந்து ஓய்வெடுத்துன்னு சிவன் நாமத்தை உச்சரி, எனக்கு கிடைக்கிற புண்ணியத்தை விட அதிகமாக உனக்கு கிடைக்கும், ஈசனே உனக்கு அதீத பலன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். நீ கோயிலுக்கு வர வேண்டாம், இறை சேவை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு விதத்தில் நம்ம வந்து சயின்டிஃபிக்காக மெடிக்கலியாக இவ்வளோலாம் சொன்னாலும் நம்மளுக்கு கழிவு தானம்மா, கழிவு ரத்தம் தானே உடல்லேருந்து வருது. அதனால் இது வந்து இறை வழிபாடில் வேண்டாம் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிர்வலைகளை நம்ம உடம்பு தாங்க முடியாது, அதுக்காகவும் சொன்னாங்க. இது 2 காரணமும் சொல்லிக்கலாமா? நிச்சயமா மேம். பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, மெஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, அதற்கான சரியான தீர்வு என்ன, அதற்கான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத அற்புதமாக நம்ம நேயர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஏன்னா சில சமயம் சில விஷயங்களை குறிப்பிட்ட சிலர் சொல்லும்போது தான் அதற்கான நேரடியான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும். தீபார்லாளர் மேம் ஜோதிடர் மட்டும் இல்லை, சிறந்த மருத்துவரும் கூட. ஸோ 2 விதமாகவும் உங்களுக்கான விளக்கங்களை மேம் கொடுத்துருக்காங்க. இல்லைம்மா எனக்கு இது குறித்த இன்னும் சந்தேகங்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை பதிவிடலாம். அதற்கான விளக்கங்கள் வரும் வாரங்களில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம நேயர்களுக்கு ஒரு அழகான அவேர்னஸ் கொடுத்தீங்க அப்படின்னே சொல்லலாம். நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றி மேம்.